ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஈஸி டேஸ்டி சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே ஈஸியாக மட்டன் பிரியாணி எப்படி ப்ரெஷர் குக்கரில் வச்சு செய்கிறதுன்னு நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். வாங்க அதை நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி 1/2 kg மட்டனை வாஷ் பண்ணி குக்கரில் எடுத்துருக்கேன். அதில் 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் சேர்த்துக்கலாம். அப்புறம் மட்டன் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து இது ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். குக்கரில் ஒரு 100 மில்லி கடலை எண்ணெய் சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு 2-3 டீஸ்பூன் நெய்யும் சேர்த்துக்கோங்க. நெய்யும் எண்ணெயும் நல்லா காஞ்சதுக்கப்புறமா இதில் ஒரு பட்டை, ஒரு அன்னாசிப்பூ, 3 கிராம்பு, 2 ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்து இதோட வாசனைலாம் வெளியே வர அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நான் இன்றைக்கி 3 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். மூணு பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நடுவில் கட் பண்ணி எடுத்துருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். நல்லா ப்ரௌன் ஆகிற அளவுக்கு வதங்க விடுங்க. அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஆனால் தீஞ்சிராமல் பார்த்துக்கோங்க. இதில் ஒரு 4 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். வெங்காயம் இந்த மாதிரி நல்லா ப்ரௌனாக இருக்க வரைக்கும் வதக்கி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு சேர்த்தோன்னா அடி பிடிக்கும். அதனால் இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருங்க. இதில் ஒரு 4 தக்காளியை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கட்டும். அதில் சைடில் எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. தக்காளி சீக்கிரமாக வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இப்படி நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவு புதினா கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துக்கோங்க. இப்போ மசாலாலாம் சேர்த்துடலாம். 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் மிளகு ஜீரகத்தூள் நான் சேர்த்துக்கிறேன். மிளகு ஜீரகம் ரெண்டுமே நான் கலந்து வச்சுருக்கேன். அதனால் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நீங்கள் தனித்தனியாக இருந்தால் half டீஸ்பூனாக நீங்கள் சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் பட்டை கிராம்பு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு 4-5 டீஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு மீடியம் சைஸ் லெமனை ஜூஸ் எடுத்து சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஜூஸ் எடுத்து அந்த கொட்டையை வடிகட்டி இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த மசாலா, தயிர் இது எல்லாத்தோட பச்சை வாசனையும் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம வேக வச்சுருக்க மட்டனே இதில் சேர்த்துடலாம். மட்டன் இந்த மசாலாவோட நல்லா வேகட்டும். ஒரு 5 நிமிஷம் இதே மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் மசாலாலாம் மட்டனோட நல்லா கோட் ஆகும். அப்பப்போ எடுத்து கிளறி விட்டுக்கோங்க. இதில் தண்ணி சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி 1/2 kg ரைஸ் எடுத்திருக்கேன். அதுக்கு எந்த பாத்திரத்தில் நம்ம ரைஸ் எடுத்து அளந்தோமோ அதே பாத்திரத்தில் 2 பங்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா ஊற வச்சுருக்கிற அரிசியையும் சேர்த்துக்கலாம். அரிசியெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா
நீங்கள் டேஸ்ட் செக் பண்ணி பாருங்கள். உப்போ காரமோ ஏதாவது கம்மியாக இருந்தால் இந்த நேரத்தில் நீங்கள் சேர்த்துக்கலாம். தண்ணி கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம குக்கரை மூடி 2 விசில் விட்டுக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான மட்டன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே சிம்பிளாக செஞ்சிடலாம், ஆனால் இதோட டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.